சேத்தூர் திருவாசல் நகரில் ரோடு போட சொல்லி நாங்கள் வந்து கொம்யூன் பஞ்சாயத்தில் ஒரு மனு கொடுத்தோம். அவங்க வந்து பார்வையிட்டாங்க, போடவே கிடையாது. பசங்கள்லாம் ஸ்கூல் போயிட்டு வரது ரொம்ப சிரமமாக இருக்குது. வயசானவங்களும் சரி, ஆஸ்பத்திரிக்கு வரதோ நாங்கள் போகிறது ரொம்ப சிரமப்படுறோம். 12 வருஷமாக ரோடு கிடையாது எங்களுக்கு எம்ஜிஆர் பட்டா. அதை பற்றி எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கரண்ட் பில்லு கட்டுறோம், தண்ணி பில்லு கட்டுறோம், எல்லா வரியும் நாங்கள் கட்டுறோம். எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எம்எல்ஏ டீம் சொல்லி பார்த்துட்டோம், அவங்களும் பண்டு இல்லைங்கிறாங்க. இப்போ கலெக்டர்கிட்ட நாங்கள் மனு கொடுக்குறோம், அவங்களும் பண்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. எப்படிதான் நாங்கள் வரது? இப்போ மழை காலம் ஆரம்பிச்சா எப்படி வரது போகிறது? எங்கள் பசங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. வண்டியில் விழுந்துடுறாங்க. எத்தனை சைக்கிள் பஞ்சர், வண்டி பஞ்சரு, இதை பற்றி யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் எவ்வளோ சொல்லிட்டோம். அங்கே 80 குடும்பம் இருக்கோம் சார், 80 குடும்பம் இருக்கும். 80 குடும்பம் எங்கள் தெருவெல்லாம் பார்த்தா அது ஒரு தீவு மாதிரி இருக்குங்க. கொஞ்ச நாள் அந்த ஏரியாவை காணாம போயிடுமோ என்பது எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இப்ப எவ்வளவு நாங்க எல்லாத்துக்கும் நாங்க கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டிக்கிட்டு தான் இருக்கோம், எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். உள்ளார வரவங்க எல்லாம் யாருமே வர முடியாதுங்கிறாங்க. யாருமே எங்க உள்ளார ஒரு சிம்பிளா ஒரு ஏதாவது நாங்க ஒரு ஆஸ்பத்திரிக்கு, ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு ஆட்டோவை கூப்பிட்டா வர முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த தொகுதி எம்எல்ஏட்டு நாங்க சொல்லியிருக்கோம். அவங்க வந்து பார்வையிட்டு வந்திருக்காங்க. ஆனா அவங்க ரோடு எல்லாம் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. கலெக்டர் வந்து எங்களுக்கு வண்டி இல்ல, பணம் இல்ல அப்படிங்கிறாங்க. கேட்டு பாக்குறோங்கிறாங்க. இதோட முடிவு என்னன்னு தெரியல. இல்ல இதுல நீங்க ஆக்ஷன் எடுக்கலாம், நாங்க ரோட்ல சாலை மறியல் பண்ணுவோம். 12 வருஷமா எங்களுக்கு ரோடு கிடையாது. 2 எலெக்ஷன் முடிஞ்சு போயிட்டு, 2 வாட்டி செய்ச்சு அவங்க ஆட்சி ஆண்டுட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு ரோடு போடலன்னா எங்க ஏரியாவுக்கு ஓட்டு கேட்க வராதிங்க நாங்க சொல்லுவோம். ஓட்டு போட மாட்டோங்க. லைட்டு கிடையாதுங்க. பசங்க டியூஷன் போயிட்டு +2 எல்லாம் வராங்க. அந்த பசங்க வர முடியாத நாங்க வந்து அழைச்சிட்டு போறதா இருக்கு. கிட்ட வந்து நின்று வேலைக்கு போவாங்களா, இந்த பசங்களை பார்வையிட்டு இருப்பாங்களா, என்ன செய்யணும் சொல்லுங்க? ரோட்ல எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. திருவாசல் நகர். நான் என் பொண்ணு நைட்டு 10 மணிக்கு காலேஜ் முடிச்சுட்டு கிளாஸுக்கு போயிட்டு வர்றா. அவளுக்கும் சேஃப்டி இல்லை. நானும் 10 மணிக்கு வேலைக்கு போயிட்டு வெளியில் வேலைக்கு போயிட்டு நானும் நைட்டு 10 மணிக்கு தான் வரேன். எனக்கும் சேஃப்டி. அப்படியே நம்ம ஏரியாவாக இருக்குது. நைட்டு என்ன ரோட்டில் போகுதுன்னு கூட தெரியாத அளவுக்கு நாங்கள் போகிறோம். ஒரு லைட்டு வெளிச்சம் கிடையாது, ஒரு பாதுகாப்பு கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எங்களுக்கு ரோடு சுத்தமாக அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. எங்களுக்கு ஒரு வண்டியில் கூட எங்களால் நைட்டில் போக முடியல. ஒருத்தவங்க வண்டியில் லிஃப்ட் கேட்டு கூட போக முடியல. அவங்க வண்டியில் அழைச்சிட்டு கூட எங்களை போக மாட்றாங்க, பயந்துட்டு. எங்கேயாவது விழுந்துருவோமா இந்த மண்ணுட்டு.